அடுத்தபடியாக நமது நவசக்தி ஜோதிட குழுவின் நடத்துனர், இயக்குனர் என்று கூட சொல்லலாம், வேலுசிவா அவர்கள் இப்பொழுது ஜெயமணி சூத்திரத்தினுடைய ஜாதகத்தின் பலன்களை மிகவும் விரிவாக பலன்களை எடுத்து கூற வருவார். அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்தின் இளம்பரேற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நவசக்தி ஜோதிட குழுவின் 16வது கருத்தரங்கம். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வந்திருந்த மதிப்புக்குரிய சென்னையைச் சேர்ந்த ஜோதிட ஆசான் திதி கர்ண யோக சக்கரவர்த்தி ஜெயன் ராஜாராம் அவர்களுக்கும் மற்றும் இந்த கருத்தரங்கிற்கு சிறப்பு பேச்சாளராக வந்திருந்த மற்ற ஜோதிடர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை உலகெங்கும் ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கும் பக்தி அஸ்ட்ரோ டிவி சேனல்களுக்கும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் மாணிக்கம் ஐயா அவர்களுக்கும் ஏனைய நண்பர்கள் அவனையருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு நன்கொடை வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களையும் இந்த நேரத்தில் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் என்னை ஒரு நிலைக்கு உயர்த்திய பிரபஞ்ச குழுவின் தலைவர், செயலாளர் மற்றும் அதனுடைய சங்க உறுப்பினர்களுக்கும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி உரிமையாளர் முத்துப்பாண்டி அவர்களுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகருக்கு என்ற வள்ளுவன் வாக்குக்கு ஒப்ப வந்த வழித்தடத்தையும் நின்ற நிலையும் நோக்கும் எதிர்காலத்தினுடைய நிலையும் உணர்ந்து சில மாறுதல்களுக்காக ஏற்பட்ட ஒரு அமைப்பு தான் இது. அதனால் யாரையோ குறை கூறுவதோ அல்லது மிகைப்படுத்தி பேசுவதோ என்னுடைய நோக்கமல்ல என்று கூறி இன்று நான் பேசவிருக்கும் தலைப்பு ஜெய்மணி சூத்திரம் அப்படிங்கிற தலைப்பு. ஜோதிடத்தில் எத்தனையோ விதமான ஜோதிடங்கள் இருக்கு. ஆனால் எதற்குமே சூத்திரம் என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை. பராசரர் ஓரை, பராசரர் முறை அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர மீனாட்டு நாடி, பிருகுநந்தி நாடி அப்படின்னு நிறைய ஜோதிட முறைகள் இருக்கு. ஆனா ஒரு சூத்திரம் அப்படி, அதாவது ஃபார்முலா, இதை இப்படித்தான் சொல்லணும் அப்படின்னு உங்களுடைய யூகத்துக்கு இங்க வாய்ப்பே கிடையாது. இங்க a² + b² = 2ab அப்படிங்கிற மாதிரி அதைத்தான் சொல்லணுமே தவிர வேற எதை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இருக்கு. அப்ப இப்படி ஒரு ஜோதிடத்தை உண்மையா பொய்யா அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கணும். இந்த ஜெய்மணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பராசரருடைய சிஷ்யர். இப்ப பராசரர் சொல்லுகின்ற முறைக்கும் ஜெய்மணியில சூத்திரத்தில் உள்ள முறைக்கும் எதுவுமே ஒத்து வராது. அப்ப ஒரு ஆசானுடைய வழியை பின்பற்றாம ஆசான்களையே திருப்பி திருப்பி அவர் கேள்வி கேட்டு அதன் மூலியமா உருவாக்கப்பட்டது தான் ஜெய்மணி சூத்திரம். இப்ப எல்லாருமே அந்த ஜெய்மணி சூத்திரத்திலிருந்து ஒரு சில பகுதிகளை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை பராசரரோட கம்பேர் பண்றாங்க. அப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்து லக்னம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இது பராசரர் முறையிலிருந்து எடுக்கப்பட்டது தான். ஜீவா சரீரா அப்படின்னு ஒன்று சொல்றாங்கல்ல, இதுவும் ஜெய்மணி சூத்திரத்திலிருந்து எடுக்கப்பட்டது. மீனாட்டூர் நாடியில சொல்றா பாருங்க ஜீவா சரீரா அப்படின்னு, அதுவும் இந்த ஜெய்மணி சூத்திரத்துல இருந்து எடுக்கப்பட்டது தான். அதே மாதிரி இன்னும் மேல இந்த அர்க்கலா ஜோதிடம்னு ஒன்று இருக்கு, இதுவும் ஜெய்மணிக்குள்ள இருக்கு. இப்போ இந்த உபபதா லக்கணம்னு ஒன்று சொல்றாங்கல்ல, அதாவது திருமண காலம் ஒருத்தருக்கு வாழ்நாள் பூரா சுகத்தையும் சந்தோஷத்தையும் தருமா அப்படின்னு சொல்லக்கூடிய உபபதா லக்கணம், இதுவும் ஜெய்மணி சூத்திரத்துக்குள்ள இருக்கு. அடுத்தது 17 வகையான திசைகள் இந்த ஜெய்மணி சூத்திரத்தில் இருக்கு.
அதில் எல்லா திசைகளும் போட்டு ஒருத்தர் கணிதம் சொல்லி கணிதத்தை புரிஞ்சு பலன் சொல்கிறாங்கன்னா இல்லையா, ஒரு சில திசைகளை மட்டும்தான் எடுத்து அதில் பலன் சொல்கிறாங்க. அதே போல் அதில் பராசரர் முறையிலிருந்து இந்த ஜெய்மினி சூத்திரம் முற்றிலும் ஒரு விதம் மாறுபட்டது. ஜெய்மினி சூத்திர பராசரர் முறையில் என்னென்னா கிரகங்களுக்கு பார்வை உண்டு அப்படிங்கிற முறையில் சொல்கிறாங்க. அதிலே வந்து செவ்வாய், குரு, சுக்கிரன், சனி இந்த கிரகங்களுக்கு தான் 3 பார்வைன்னு சொல்கிறாங்க. சூரியன், சந்திரன், புதன் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரே பார்வை தான், 7ஆம் பார்வை மட்டும்தான். அதே மாதிரி பராசரரை பார்த்தீங்கன்னா அங்கே கிரகங்களுக்கு பார்வையே இல்லை, ராசிகளுக்கு தான் பார்வை அப்படிங்கிற ஒரு மெத்தடில் முற்றிலும் மாறுபட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா லக்ன பாவம் சந்திரனை ராசிங்கிறோம். ஆனால் ஜெய்மினி சூத்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ராசியில் எந்த கிரகம் அதிகமான பாகை பெற்றிருக்கிறோ அதை தான் ஆத்மகாரகன், அதுக்கு அடுத்த பாகை பெற்ற கிரகம் அமைத்திய காரகன் அப்படின்னு 9 வகையா அந்த காரக உறுப்பை பிரிக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா 12 பாவங்களுக்கு பலன் சொல்றாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா 9 பாவத்துக்கு தான் பலன். இப்ப மீதி இருக்கிறது என்னாச்சு? அது 7, ராகுக்கு எதுவும் பெருசாக இல்ல, 7 தான். இப்ப மீதி என்னாச்சு? அங்க பாத்தீங்கன்னா பாவங்கள், இங்க பாத்தீங்கன்னா கிரகங்கள், வீடுகளுக்கு பராசர முறையில நிறைய சொல்றோம். அப்ப இதுல இருந்து மாறுபட்டு வித்தியாசமா இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, முன்னாடி முன்னோர்கள்லாம் நம்ம ஜாதகத்தை எழுதும்போது ராசி கட்டம், நவாம்ச கட்டம் இருக்கும். அடுத்தது பாதசாரம் இருக்கும். சூரியன் 1ஆம் பாதம், சக்கரன் அதாவது அஸ்தம் 3ஆம் பாதம் அப்படின்னு பாதம் மட்டும்தான் இருக்கு. ஆனா பாகை எதுலையுமே குறிக்கப்பட்டு இருக்காது. ஆனா ஜெய்மினி சூத்திரம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல அதுல கணக்கீடு இல்லாம ஜோதிடமே சொல்ல முடியாது. இப்ப ஜெய்மினி சூத்திரத்துல வந்து பலவிதமான லக்னங்கள் இருக்கு. ஆனா பராசரர் முறையில பாத்தீங்கன்னா ஒரே லக்னம் தான். இங்க ஜெய்மினில போத்தீங்கன்னா தாரா லக்னம், பதா லக்னம், உபபதா லக்னம், கோரா லக்னம், கடிகா லக்னம் அப்படின்னு இந்த பார்ச்சுனா லக்னம் இதெல்லாம் வந்து இதுல நிறைய இருக்கு. நவாம்சத்திற்கே ஒரு நவாம்சம் போடக்கூடிய அமைப்பு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெய்மினி சூத்திரத்துல தான் இருக்கு. சரி, இதுல எதை எதை எப்படி பிரிச்சு பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா? ஒருத்தருடைய திருமணத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னா உபபாதா லக்னத்தை பார்க்கணும். ஒரு ஜாதகத்துல உபபதா லக்னம் பார்க்கணும். அடுத்தது தொழில் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல 3 வீட்டை எடுத்துக்கணும். லக்னம், காரகாம்சம், அடுத்தது பதா லக்னம். இந்த 3ஐயும் எடுத்து ஒரு 3 கிரகங்களும் 3 விதமான தொடர்பு ஏற்பட்டுடுச்சுன்னா அந்த ஜாதகம் நல்ல நிலைமையில தொழில் படிச்சு நல்ல நிலைமையில தொழில் உத்தியோகம் செய்யலாம் அப்படிங்கிறது ஜெய்மினி சூத்திரத்துல உள்ள விதி. இப்போ உபபதா லக்னம் அப்படிங்கிறது எதை சொல்லுது அப்படின்னா திருமண வாழ்க்கை அவங்களுக்கு எப்படி இருக்கும். அது என்ன உபபதா லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனனகால லக்னத்திற்கு 12ஆம் வீடு தான் வந்து உபபதா லக்னம். அந்த வீட்டு அதிபதியை பொறுத்து தான் அவருடைய இல்லற வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு அந்த உபபதா லக்னம் சொல்லுது. சரி, இப்ப எடுத்துக்காட்டா உபபதா லக்னத்தை பத்தி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஒருத்தருடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், அதை வந்து உபபதா லக்னத்துல எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு ஜெய்மினி சூத்திரத்தின் வழியா பார்க்கலாம். இந்த ஜெய்மினி சூத்திரத்திற்கான விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல லக்னத்திற்கு 12ஆம் வீடு தான் வந்து உபபதா வீடு. ஆனா உபபதா லக்னம் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த 12ஆம் இடத்து அதிபதி எந்த வீட்டில் இருக்கிறார் அப்படின்னு முதல்ல பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் துலா லக்னம் அப்படின்னு வச்சுக்கினா 12ஆம் வீடு புதனுடைய வீடு, கன்னி வீடு. அப்ப அந்த புதன் 12ஆம் வீட்டுக்கு எந்த இடத்துல இருக்கிறான்னு பார்க்கணும். சப்போஸ் அவர் வந்து மேஷத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்காங்க. இப்ப மேஷம் அவருக்கு எத்தனாவது வீடு? கன்னியிலிருந்து எண்ணும்போது அது 8ஆவது வீடா வரும் மேஷம். அப்ப அந்த 8ஆவது வீட்டிலிருந்து 8 வீடு மறுபடியும் எண்ணி வரும்போது உங்களுக்கு விருச்சகம் 8ஆவது வீடா வரும். அப்ப அந்த விருச்சகம் தான் உங்களுக்கு உபபதா லக்னம். சரி, இப்ப இந்த உபபதா லக்னத்தை இப்படி
வச்சாச்சு, முதல்ல கண்டுபிடிச்சாச்சு. இதுல இருந்து பலன் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உபபதா லக்னத்திற்கு முன் வீடோ அல்லது பின் வீட்லேயோ அல்லது அந்த லக்னத்திலேயோ ராகு, கேது, வக்ர கிரகங்கள், மாந்தி இவைகள் இருக்கக்கூடாது. இந்த உபபதா லக்னத்துக்கு 7ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடாதுல, அந்த 7ஆம் வீட்டு அதிபதியும் இந்த உபபதா லக்னத்து வீட்டு அதிபதியும் சஷ்டாஷ்டாகமா இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா அவருடைய இல்லற வாழ்க்கை முதல்ல பாதிக்கப்படும் அப்படிங்கிறத அவருக்கு தாராளமா சொல்லலாம். சரி, இப்போ இதுலயே 12ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் வீட்லயே இருக்கிறார், ஆட்சியா இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க எப்படி உபபதா லக்னம் கண்டுபிடிக்க முடியும்? எண்ணும் போதுதான் வேற வீட்டில் இருக்கும்போது எண்ணலாம். அப்ப அதே வீடு உபபதா லக்னம்னா இல்லை. அப்ப அந்த வீட்டுக்கு 10ஆம் வீடு, கன்னி வீட்டுக்கு 10ஆம் வீடு என்ன வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன வீடு. அப்ப அந்த மிதுன வீடும் அதற்கு 12ஆம் வீடும் 2ஆம் வீடும் மிதுனமும் அதற்கு 7ஆம் வீடும் பாதிக்கப்படக்கூடாது. ராகு கேதுனுடைய தொடர்பு அல்லது அந்த வீட்டு அதிபதி வக்கரம் அல்லது அந்த வீட்டு அதிபதியினுடைய வக்கரம், அஸ்தங்க கிரகம், மாந்தி இவர்கள் தொடர்பு கொண்டால் கண்டிப்பா அவர் இல்லற வாழ்த்துல ஜெயிக்க முடியாது. அதே போல லக்னத்திற்கு 7ஆம் வீடு, அதாவது கன்னிக்கு 7ஆம் வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனம். அப்ப அந்த வீட்டுல ஒரு கிரகம், அந்த 7ஆம் அதிபதி அங்க இருந்தார் அப்படின்னு வச்சுக்காங்களேன். அதாவது 12ஆம் வீட்டு அதிபதி 7 இருந்தா அந்த 7க்கு 10ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய தனுசு தான் உபபதா லக்னம். அப்ப அந்த தனுசுக்கு 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மகரம், அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய தனுசுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வீடு விருச்சகம், தனுசுக்கு 7ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய மிதுனம், இவைகள்ல வக்ரகரங்களோ அல்லது ராகு கேதுகளோ இருக்கக்கூடாது. இல்லை இந்த தனுசு மீன் அதிபதி குருவும் புதனும் ஒரு சஷ்டாஷ்டகமா இருக்கக்கூடாது. அப்படிதான் அடுத்தது 4ஆம் வீட்டுல, இப்ப உதாரணத்துக்கு அதுவே கன்னி 12ஆம் வீடா இருந்து அதற்கு 4ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய தனுசுல அந்த 12ஆம் வீட்டு அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் இருந்தா அந்த வீடு உங்களுக்கு உபபதா லக்னம். அதே மாதிரிதான் உங்களுக்கு அது 2-12 என்ற அடிப்படையில் பார்க்கும்போதும் அந்த தனுசுக்கு 7ஆம் வீடு மிதுனத்திற்கும் உங்களுக்கு அசுபர்களோ அந்த வீட்டு அதிபதிகளோ 6-8களோ வக்கரமாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் அவைகள் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில பெருசா ஒன்றும் சாதிச்சு தராது. விவாகரத்து, கோர்ட்டு, வம்பு, வழக்கு இதெல்லாம் கண்டிப்பா வரும். அப்ப ஒரு ஜாதகத்துல ஒரு பாவம் ஒரு பாவாதிபதியோட தொடர்பு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கணும். அப்ப இதுல இங்க என்ன அப்படின்னா ஆருட முதல்லயே பார்த்துறோம். இப்ப முதல்ல மற்ற நீங்க ஜோதிடத்துல ஆருடமே பார்க்க போறது கிடையாது. ஆனா ஜெய்மனி சூத்திரத்துல மட்டும் அப்பவே அதுக்கான ஆருட பலனை நம்ம உடனே பார்க்க முடியும். லக்னம் எங்க இருக்கு அப்படின்னு முதல்ல பார்க்குறோம். அந்த லக்னாதிபதி எத்தனை வீடு தள்ளி இருக்கிறாருன்னு பார்க்குறோம். அப்ப லக்னாதிபதி எத்தனை வீடு தள்ளி இருக்கிறாருனோ அந்த வீடு வரைக்கும் எண்ணி வந்த தொகையை மீண்டும் அந்த வந்த தொகையை மீண்டும் எண்ணி வரும் வீடு அந்த ஜாதகத்தின் அந்த லக்னத்தினுடைய பதா லக்னம் அல்லது ஆருட பதா லக்னம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி அந்த வீட்டு அதிபதி லக்னாதிபதி அந்த வீட்டில் நின்ற கிரகங்கள் இவைதான் அவருடைய இல்வாழ்க்கை, தொழில்முறை எல்லாத்தையும் ஓரளவுக்கு கணிச்சு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும். ஆருடங்கிறது அவருடைய நிலைப்பாட்டை அப்பவே சொல்லக்கூடியதுதான் ஆருடம். அதே மாதிரி எல்லா வீட்டுக்கும் ஆருடம் பார்க்கலாம். இப்போ 2ஆம் வீடை பார்க்கணும் அப்படின்னா 2ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் வீட்டில இருந்து எந்த வீட்டில் இருக்காரோ அது வரைக்கும் எண்ணி வந்த தொகையை மீண்டும் எண்ணிங்கன்னா அவருடைய தனம், குடும்பம், வாக்கு, நேத்திரம், இது எல்லாமே அந்த வீட்டினுடைய அதிபதிக்கும் இவருக்கும் 2ஆம் வீட்டுக்கு என்ன தொடர்பு இருக்கோ அது சார்ந்த விஷயங்கள்ல இருக்கும். அப்படி எடுத்து அது ஜீவா சரீரா மூலம் எடுத்தீங்கன்னா அது சாரம் கொடுத்தவனும் ஜீவனம் கொடுத்தவனும் சரீரா கொடுத்தவனும் நல்ல முறையில இருந்தாருன்னா அந்த ஜாதகம் ஜெயிக்கும். இதுல இன்னொன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த வீடு சாரம் கொடுக்காத கிரகங்கள் இருந்தாலும் ஒரு ஜாதகத்துல அதிக பாகை பெற்ற கிரகம் அதனுடைய நட்சத்திரத்தை தரலன்னு வச்சுக்கோங்க,
அதனுடைய பலன் தருவதில் பிரச்சனை இருக்கு. உதாரணமாக ஒரு ஜாதகத்தில் அதிக பகை பெற்ற கிரகம் சூரியன் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டான்னு வச்சுக்கோங்க. அவர் தான் அந்த ஜாதகத்தை தலைமை தாங்கக்கூடியவர், வழிநடத்தக்கூடியவர். அவர் முதல்ல தன்னுடைய சாரத்தை எந்த நட்சத்திரத்துக்கு வேணாலும் கொடுத்துருக்கலாம். அப்போ அந்த கொடுத்துருந்தான் தான் அந்த சாரத்தின் வழியே அந்த ஆத்மகாரகன் வேலை செய்வான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அந்த ஆத்மகாரகனுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய வழி நடத்தக்கூடியவன் யாருன்னா அமர்த்தியக்காரகன். அதாவது கிட்டத்தட்ட ஒரு அமைச்சர், அதாவது ஒரு ராஜா என்ன செய்யறார் அப்படிங்கிறத அமைச்சர் தெளிவாக சொல்லணும். தப்புனா இது தப்பு, சரினா இது சரின்னு சொல்லணும். ராஜா செய்யறது தான் வேலையே. அதனுடைய பின்னால் நடக்கக்கூடிய விஷயங்களை பிரதிபலிக்கக்கூடியது அமைச்சரனுடைய கடமையாகும். அப்போ அமைச்சருக்கும் ராஜாவுக்கும் சரியான போக்கு இல்லை அப்படின்னா அந்த நிர்வாகம் சரியா இருக்குமா, அந்த நாடு சரியா இருக்குமானா இருக்கவே இருக்காது. அதே போல தான் குடும்பமும். அமர்த்திய காரணம் ஆமர்த்திய காரணம், ஆத்ம காரணம் அமர்த்திய காரணம் ஒருவருக்கு ஒருவராக 6 8ஆகவோ இதில் ஒருவர் தன்னுடைய நட்சத்திரத்தை தராவிட்டாலோ அல்லது ஒருவர் இதில் வக்கரமாக இருந்தாலும் அந்த ஜாதகர் தான் எடுக்கக்கூடிய முடிவுகள் எதுவும் திறம்பட செய்து அவர் வாழ்க்கையில அடுத்த கட்ட நிலைக்கு போக முடியாது. இப்படி ஒவ்வொரு பாவத்தையும் நம்ம எடுத்து அந்த ஆத்மகாரகனோடு அமைத்திய காரகனோடு இதையெல்லாம் தொடர்பு படுத்தணும். இதுவே ஆத்மகாரகன் நவாம்சத்துல எந்த வீட்டில் இருக்கிறாரோ அவர் தான் காரகாம்சம்னு சொல்லுவோம். அந்த காரகாம்சபதி நல்லா இருக்கணும், முதல்ல வீடு கொடுத்தவன் நல்லா இருக்கணும். அப்படி நல்லா இருந்தாருன்னா ஆத்மகாரகனுக்கும் காரகாம்ச வீட்டுக்குடியவனும் நல்ல ஒரு 1-5-9 இணைவுல அல்லது இணைந்திருந்தார்களோ அந்த ஜாதகர் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து குடும்பத்தை வழிநடத்தி தலைமை தாங்கும் பண்போடு செல்வார். இப்படி பல விஷயத்துல நாம இந்த ஜெய்மினி சூத்திரத்துல பல லக்னங்கள் கணித அடிப்படையில் தான் இருக்கு எல்லாமே. அப்ப அந்த அடிப்படையில் உள்ள லக்னங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு 4-5 திசைகள் இருக்கு, முக்கியமான திசைகள். அந்த திசைகளை நம்ம ஜெய்மினி சூத்திரம் மாதிரி 120 வருடம் கிடையாது, 1/1 இருக்காது. ஒன்று வலவோட்டு திசையா இருக்கும், ஒன்று இடவோட்டு திசையா இருக்கும். அப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கு கிளாக் வைஸ்ல என்ற மாதிரி இருக்கும், இன்னொரு கிரகத்துக்கு ஆன்டி கிளாக் வைஸ்ல எண்ணி அந்த கணித அமைப்பை போடுற மாதிரி இருக்கும். அதனால இதெல்லாம் ரிஸ்க் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஒடுக்கி வச்சுட்டு இதுல ரிஸ்க் இல்லாத பகுதியை மட்டும் எடுத்து அது ஜெய்மினி சூத்திரம்னு கூட இதுல இருந்து எடுத்தது அப்படின்னு யாரும் சொல்றது கிடையாது. இப்படி நமது ஜோதிட அமைப்பு உள்ளவர்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க. பின்வரும் ஒவ்வொரு கருத்தரங்களையும் நம்ம ஒவ்வொன்றாய் நம்ம பின்வரும் காலங்கலத்தில் படித்து அதனுடைய பலன் எவ்வாறு சொல்லுவது, மக்களுக்கு எப்படி பயன்படுத்துவது என்று கூறி இந்த நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறோம். அடுத்த கருத்தரங்கில் உங்களிடம் இருந்து அடுத்த கருத்தரங்கில் சந்திக்கிறோம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைய கடமைப்பட்டிருக்கிறோம் என்று கூறி உங்களிடமிருந்து நன்றியுடன் பெறுவது ராசிபுரம் வேலை சிவா நவசக்தி ஜோதிட குழு. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.